SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். காலத்தை பதிவு செய்யும் கருவிதான் சினிமா. அதே சினிமாவில் காலத்தை மையமாக வைத்து கதை சொல்லும் அசாத்திய கலைஞன் இயக்குனர் கிறிஸ்டபர் நோலன். அவரின் அடுத்த படைப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ்ல பொதுவா கமல்ஹாசனோட படங்கள் புரியாதுன்னு ஒரு டாக் இருக்கும். ஏன்னா அவரோட கதைகள் அறிவுபூர்வமாகவும் சமகாலத்துல யூகிக்க முடியாததாகவும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை மீறினதாகவும் இருக்கும். இது மாதிரி ஹாலிவுட் ஆடியன்ஸ் எல்லாமே புரியாம வியக்கிறது கிறிஸ்டபர் நோலனோட படங்களை பார்த்துதான். ஒருத்தனுக்கு டைம் சரியா இருந்தா சிக்கல்கள் எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டைமை மையமா வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி அதுல சிக்கல்களை உருவாக்கி பார்க்கறவங்க எல்லாரையுமே தலையை பிச்சுக்க வைக்கிறது தான் நோலனோட ஸ்டைல். அவரோட அடுத்த படத்துக்கு தி ஒடிசின்னு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இந்த படம் அடுத்த வருஷம் ஜூலை 17ஆம் தேதி வெளியாக இருக்கிறதா தயாரிப்பு நிறுவனமான யூனிவர்சல் பிக்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் படமாக்கப்பட இருக்கு. ஒடிசினா என்னன்னு தேடி பார்த்தா 2 விதமான தகவல்கள் கிடைக்குது. ஒன்னு அனுபவங்கள் நிறைந்த நீண்ட பயணம்னு ஒரு தகவல் இருக்கு. இன்னொன்னு கிரேக்க கவிஞர் ஹோமர் எழுதின காவியத்துக்கு ஒடிசின்னு தான் தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த காவியம் நீண்ட பயணத்தை மையமா வச்சு எழுதப்பட்டிருக்கு. இந்த தலைப்புல இருந்து நோலன் என்ன மாதிரியான படம் எடுக்க போறாருன்னு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா நோலனோட படங்கள்ல பயணங்கள் புதுசு இல்ல. அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்ல பயணம் தான் மையக்கருவா இருக்கும். அதுல 3 படங்களை குறிப்பிடலாம். 2000 வெளியான மெமெண்டோ படத்துல ஹீரோவுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கும். அவர் தன்னோட வாழ்க்கையில முன்னாடி நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா நினைவுக்கு கொண்டு வர்றது வழியா இலக்க நோக்கி செய்யற பயணம் தான் மெமெண்டோ. அதே மாதிரி கனவுகள் வழியா கதாபாத்திரங்களோட ஆழ் மனசுல ஒளிஞ்சிருக்க தனித்துவமான ரகசியங்களை தேடுற ஹீரோவோட நெடும் பயணம் தான் இன்செப்ஷன். அடுத்ததா இன்டர்ஸ்டெல்லார். நம்ம வாழற பூமி அழிவை நோக்கி போறப்ப விஞ்ஞானிகள் புது கிரகங்களை தேடி போற விண்வெளி பயணம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ ஒடிசிங்கிற இந்த டைட்டில் நோலன் அடுத்து எதை நோக்கி பயணம் பண்ண போறாரு, அவரோட கதாபாத்திரங்களோட பயணம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.